நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டோட கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஆல்மோஸ்ட் 42.45% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் நல்ல ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 196 பாயிண்ட் க்ளோசிங் பாசிட்டிவில் ஆகிருக்கு. தென் ஐடி மட்டும் இன்றைக்கி அடித்து ஒரு 6% 7% கிட்ட அடித்து இறக்கியிருக்காங்க. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா புதிய ஏஐ டூல், இந்த ஆந்த்ரோபிக் ஏஐ டூல் வந்து அப்டேட் ஆனதில் யூஎஸ் மார்க்கெட்டும் அடி வாங்கியிருக்கு. ஸோ இந்தியன் மார்க்கெட்டும் எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் அடித்து இறக்கியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் எல்லா ஐடி பங்கும் அடித்து இறக்கியிருக்காங்க. ஸோ எல்லா ஐடி பங்கும் கொஞ்சம் வாட்ச் லிஸ்ட் போட்டு செக் பண்ணுங்கள், எது கன்சிடர் லெவல் இருக்குது, என்னென்ன நம்ம பை பண்ணலாம். ஸோ உங்களோட அனலைஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பை பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் நீங்கள் டிசிஎஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 70,480 கோடி அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் கம்மியாக இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎல் அது பார்த்தீங்கன்னா 26,800 கோடி இழப்பு சந்திச்சிருக்கு இன்றைக்கி மட்டும். டெக் மஹிந்திரா 10.5 கோடி. அமெரிக்கா சந்தையில் இன்னும் கொஞ்சம் சில ரொம்ப அடிப்பட்ட நிலைமையில் தான் இருக்குது. அங்கேயும் ரொம்ப சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஆல்மோஸ்ட் ஏஐ வந்ததுனால இந்த ஆந்த்ரோபிக் ஏஐனால நிறைய ஐடி பங்குகள் வந்து ரொம்ப சரிஞ்சிருக்கு. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆந்த்ரோபிக் ஏஐ என்ன அப்டேட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா செக்டாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டூலு. ஸோ இந்த டூல் வந்ததுனால தான் ஐடி பங்கு வந்து ரொம்ப சர்ஜாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்கும் நம்ம பார்ப்போம், அதனுடைய கன்சிடர் லெவல் நீங்கள் செக் பண்ணி அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ நான் டிசிஎஸ் எடுத்திருக்கேன். டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3045 ரூபா இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் 6% கிட்ட வந்து இன்றைக்கி வந்து அடித்து இறக்கியிருக்காங்க. ஸோ பிஃபோர் ஒரு டூ வீக்ஸ் 3 வீக்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் லெவல் போயிட்டு இருந்தது. 2890 நான் பார்த்தேன் லாஸ்ட் தான் நான் பை பண்ணும்போது. ஸோ அந்த லெவல் நல்ல லெவலு. ஸோ உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் உங்களுடைய கன்சிடர் லெவல் செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பை பண்ணுங்கள். ஸோ நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பை பண்ணாதீங்க. எல்லாம் ஜஸ்ட் ஒரு அனலைஸ்க்காக தான் நான் கொடுக்குறேன், ஒரு நாலேஜ் தான், ஒரு புரிதலோடு பண்ணுங்கள். ஸோ எல்லாமே பை பண்ணுற அந்த ஆப்ஷனோட பண்ணாதீங்க. ஒவ்வொரு ஸ்டாக் எடுங்க, ஸ்டாக் எடுத்துகிட்டு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இந்த அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் பை பண்ணுங்கள். ஸோ இது எதுவுமே பையிங்காக அந்த வீடியோ போடல. ஸோ உங்களுடைய நாலேஜ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்சது பண்ணுங்கள். பட் நான் இந்த லெவலில் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பண்ணிக்கோங்க. இன்ஃபோசிஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7% இன்றைக்கி இறக்கியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1542 ரூபா இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு கன்சிடர் லெவல் என்ன லெவல் நீங்கள் பிஃபோர் பை பண்ணீங்க அது எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு இது ஓகேனா நீங்கள் பை பண்ணிக்கோங்க. டெக் மஹிந்திராவும் உங்களுக்கு 1625 ரூபா இன்றைக்கி ட்ரேடிங் போயிட்டுருக்க அமௌண்ட்டு. தென் பார்த்தீங்கன்னா 5.29% இன்றைக்கி அடித்து இறக்கியிருக்கானுங்க. அதையும் செக் பண்ணுங்கள். எல்லா ஐடி பங்குமே ஆல்மோஸ்ட் இறக்கியிருக்காங்க. தென் அதெல்லாம் பார்க்கும்போது வருண் பெவரேஜும் உங்களுக்கு ஒரு 2% கிட்ட இன்றைக்கி அடித்து இறக்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் கன்சிடர் லெவல் கிட்ட வந்துச்சுன்னா நீங்கள் பை பண்ணலாம் தாராளமாக. இது எல்லாமே அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணாமல் எதையும் பை பண்ணாதீங்க, அதுவும் நான் சொல்லிடுறேன். தென் உண்டாய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1% வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ மோட்டார் செக்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிட்டுருக்கு. பட் உண்டாய் இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. ஸோ கிரிட்டா ஒன்று லான்ச் ஆகிருக்கு. அந்த லான்ச்சிங் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தேன் நானும். ஃபோட்டோஸ் நல்லா புது மாடல் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ரகடான லுக்கில் வந்திருக்கு. மேபி ஃப்யூச்சரில் கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு அதிகம். ஸோ இதையும் ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இன்றைக்கி டிவிஸ் லேபும் ஆல்மோஸ்ட் ஒரு 1% ட்ராப் ஆகிருக்கு. ஃபார்மா பங்கும் கொஞ்சம் அடிக்கடி பாருங்கள், செக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு கன்சிடர் லெவல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பை பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் இறங்கும்போது பை பண்ணுறதான் நல்ல ஒரு திறமை. நீங்கள் இறங்கப்போ விட்டுட்டு ஏறும்போது வாங்குறது அந்தளவுக்கு வாங்கி நீங்கள் லாஸ் தான் பண்ணுவீங்க. ஏறும்போது வாங்கி ஒரு யூஸும் கிடையாது. ஸோ ஒவ்வொரு பங்கையும் பொறுமையாக அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த கன்சிடர் லெவல் கரெக்டாக பார்த்து செக் பண்ணிவிட்டு பை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.